இதே நேரம் மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அத பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற பிரதான செய்தியாக இது அமையப்பெறுகிறது. உத்துருமெத எකොළහ ශ්‍රේණියේ සිංහල சாகித்ய பிரශ්ன பத்திரிகை கலின் பிட்டவலா என்பதாக இந்த தகவல் தரப்படுகிறது. அது பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையிலும் இது தொடர்பான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். உத்தரவித சிங்கள பிரශ්ன பத்திரிகை கலிம பிட்டவலா என்பதாக லங்காதீப பத்திரிகையில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். அந்த வகையில் வடமத்திய மாகாணத்தில் தரம் 11க்கான தவணை பரீட்சை வினாத்தால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டமை உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வடமத்திய மாகாண பாடசாலைகளில் நேற்று இடம்பெறவிருந்த இறுதி தவணை பரீட்சையும் உடன் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்வதாக வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன தெரிவித்திருக்கிறார். அதற்கமைய நேற்று 8 கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட 30 தொகுதிகளுக்கான 600க்கும் அதிகமான பாடசாலைகளுக்கு பகிரப்படவிருந்த வினாத்தாள்கள் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே பரீட்சை தற்காலிகமாக இடைநிறுத்தி வேறு வினாத்தாளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஸ்ரீமேவன் தர்மசேன மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த முறைகேடு எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பில் தேடி பார்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ இவ்வாறு கூறுகிறார். இன்று இடம்பெறவிருந்த பரீட்சை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதற்கான செலவை அறவிடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த செயற்பாடுகளுக்கு தொடர்ந்து இடமளிக்க முடியாது என்றும் இதுபோன்ற முறைகேடான செயற்பாடுகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களுக்கு தண்டனையை பெற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டும். பரீட்சை வினாத்தால் வெளியீட்டு பிரச்சினைகள் வடமத்திய மாகாணத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. இதுபோன்ற செயற்பாடுகளை தடுப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் போதுமானதாக இன்மையின் காரணமாகவே இன்றும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. கல்வித்துறை வீழ்ச்சிக்கும் இதுபோன்ற செயற்பாடுகள் பெரும் தாக்கத்தை செலுத்தி வருகின்றன. முறையாக இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதோடு இது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்வதற்கான பொறுப்பை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு வழங்க வேண்டும். சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கவும் அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவோம் என்பதாக இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருப்பதான தகவல்கள் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு வெளியாகி